In the body cells of sexually reproducing organisms, the chromosome generally occur in pairs. This condition is called diploid 2n. In the body cells of sexually reproducing organism, the chromosome generally occur in pairs. எப்பயுமே இந்த ரீப்ரொடக்ஷன் நடக்கக்கூடிய ஆர்கானிசத்தில் குரோமோசோம் எப்படி இருக்கணும்னா பேர்ஸாக தான் இருக்கும். அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் என்னன்னா டிப்ளாய்ட். ஓகே, குரோமோசோம் வந்து பேர்ஸாக இருக்கிற கண்டிஷனுக்கு பேர் தான் டிப்ளாய்ட் 2n. Define diploid, underline. The gametes produced by the organism contain a single set of chromosomes. Hence, the gametes are said to be haploid. But வந்து gametes உருவாகும்போது ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். சரியா, அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் ஹெப்ளாய்ட். டெப்ளாய்ட்னா 2, ஹெப்ளாய்ட்னா சிங்கிள். ஓகே, n அன்லைன் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கேமெட்ஸுங்கிற வேர்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம அந்த டைஹைப்ரிட் கிராஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம கேமெட்ஸ்னு போட்டு ரவுண்ட் போட்டு பார்க்கணும். உங்களுக்கு சொன்னேன் கேமெட்ஸ்னால் ரவுண்ட் போடணுன்னு. அப்போ வந்து கேமெட்ஸ் எப்படி இருக்குன்னா சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். டபுள் செட் ஆஃப் குரோமோசோமாக இருந்துச்சுன்னா அது டிப்ளாய்ட், சிங்கிள் செட்டாக இருந்துச்சுன்னா ஹெப்ளாய்ட். ஓகே, karyotype is the number, size and shape of chromosomes in the cell nucleus of an organism. இப்போ நம்ம மெயின் டாபிக் தான் வந்திருக்கோம். அதான் இந்த டாப்பிக்கோட என்னென்னா காரியோடைப்புங்கிறது நம்பர், சைஸ், ஷேப் ஆஃப் குரோமோசோம். ஓகே, குரோமோசோம் வந்து நம்ம இப்போ முன்னாடி தான் பார்த்தோம், நிறைய ஷேப்லலாம் இருக்குன்னு லாஸ்ட் வீக் பார்த்தோம். டீலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக், இந்த மாதிரி ஷேப் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குங்கிறத நம்ம ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் நம்ம கொண்டு வரதுக்கு பேர் தான் காரியோடைப்புங்கிறது. சரியா, ஐடியோகிராம் இஸ் த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காரியோடைப் ஆஃப் அ ஸ்பீசிஸ். அன்லைன் டிஃபைன் ஐடியோகிராம். ஐடியோகிராம்ங்கிறது அந்த காரியோடைப்பை நம்ம டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், அங்கே நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, நார்மல் ஹியூமன் காரியோடைப். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 23 பேர்ஸ் வரும். இந்த 23 பேர்ஸோட அந்த காரியோடைப்பை ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், ஒரு வரைபடமாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஐடியோகிராம். அந்த டயக்ராம், அந்த குரோமோசோமோட அந்த காரியோடைப்பை டயக்ராமாக நம்ம கொண்டு வரதுக்கு பேர் தான் ஐடியோகிராம். ஓகே, it consists of all the metaphasic chromosomes arranged in homologous pairs according to decreasing length, thickness, position of centromere, shape, etc. with the sex chromosome placed at the end. சரியா, இப்போ என்ன அந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்கன்னா டீக்ரீஸிங் ஆர்டரில் ஃபஸ்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா குரோமோசோமோட லென்த் வந்து ஹைட்டாக இருக்கும், அதாவது திக்னஸ், பொசிஷன் எல்லாமே அதிகமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டு இருக்குன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். டிக்ரீஸிங் ஆர்டரில் தான் அங்கே நமக்கு அந்த ஐடியோகிராம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி தான் இருக்கும். சரியா, புரிஞ்சுதாப்பா? இந்த டிக்ரீஸிங் ஆர்டரில் என்ன டிக்ரீஸிங் ஆர்டர்னால் லென்த், திக்னஸ், பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர், ஷேப், இதெல்லாம் டிக்ரீஸிங் ஆர்டரில் அப்படியே ஃபஸ்ட்டு லார்ஜ் சைஸாக அப்படியே அடுத்தது பாருங்கள் சின்ன சைஸாக வந்துட்டுருக்கும். அந்த லாஸ்ட் செட்டு குரோமோசோம் பார்த்திங்கன்னா செக்ஸ் குரோமோசோம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு 23 பேர்ஸ் இருக்குதுன்னு படிச்சிட்டோம் ஹியூமனில். அது 22ங்கிறது ஆட்டோசோம்ஸ். லாஸ்ட் செட் ஆஃப் குரோமோசோம் என்னென்னா செக்ஸ் குரோமோசோம். அந்த லாஸ்ட் நமக்கு திரும்ப ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா செக்ஸ் குரோமோசோம். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் டு த டாபிக் structure of DNA. Very important topic in this lesson. Structure of DNA. DNA is the hereditary material as it contains the genetic information. DNAங்கிறது ஒரு பாரம்பரிய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ணா கேரி பண்ணுறது தான் டிஎன்ஏங்கிறது. சரியா, ஹெரிடிமெட்டி பாரம்பரியத்தை ஒரு ஜென்ரேஷனை இப்போ நம்ம இருக்கோம், யார் மாதிரி இருப்போம், கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி இருப்போம் இல்லையா. அதுதான் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு அந்த மரபியல் தகவல்களை அடுத்த இதுக்கு என்ன பண்ணுன்னா கேரி பண்ணிகிட்டே போகுது. சரியா, இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியன்ட் ஆஃப் எ குரோமோசோம். குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கான்ஸ்டியன்ட் எதுனா டிஎன்ஏ. சரியா, இப்போ நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி கண்டிப்பாக இருப்போம். ஒன்று அப்பா மாதிரி நம்மளோட ஃபேஸ் இருக்கலாம், அது கண் இருக்கலாம், ஹேர் இருக்கலாம், இல்லை அம்மா மாதிரி இந்த மாதிரி அவங்கள மாதிரி நம்மளோட ரிசம்பிளன்ஸ் இருக்குன்னா அதுக்கு ரீசன் யாருன்னா இந்த டிஎன்ஏ தான் ரீசன். The most widely accepted model of DNA is the double helical structure of
ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக். நமக்கு அந்த டயக்ராமில் அந்த பேஜில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏன்னு ஒரு டயக்ராம் இருக்கா, அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மாடல். அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக். அவங்க ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக்குங்கிறவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்குனவங்க. இதை ஷார்ட்டாக என்னென்னு சொல்லுவாங்க, வாட்சன் கிரிக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜேம்ஸ் வாட்சன்லேருந்து வாட்சனும் ஃப்ரான்சிஸ் கிரிக்லேருந்து கிரிக் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஈஸியாக நம்ம என்ன சொல்லிக்கலாம், வாட்சன் அண்ட் கிரிக் மாடல். வேர்ல்டு வைடாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இந்த மாதிரி டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை வந்து வெளியிட்டிருப்பாங்க. பட் ரொம்ப ஃபேமஸான எல்லாராலும் அக்செப்டான ஒரு மாடல் எதுன்னு கேட்டோம்னா டபுள் ஹெலிக்கல் மாடல். அதை வந்து இன்வென்ட் பண்ணவங்க ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக். They proposed the three-dimensional model of DNA on the basis of X-ray diffraction studies of DNA obtained by Rosalind Franklin and Maurice Wilkins. இவங்க வந்து எக்ஸ்ரே ஃப்ராக்ஷனை வந்து ஸ்டடி பண்ணி, டிஎன்ஏவை ஸ்டடி பண்ணி நமக்கு இந்த 3-dimensional மாடலை வந்து உருவாக்கியிருக்காங்க. In appreciation of their discoveries on the molecular structure of nucleic acids, Watson, Crick and Wilkins were awarded Nobel Prize for Medicine in 1962. இந்த இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் மெடிசனில் கிடச்சிருக்கு 1962. யாருக்குன்னா வாட்சன், கிரிக்கு, அப்புறம் தென் வில்கின்ஸ், அவங்க 3 பேர்த்துக்கும் நமக்கு இந்த மெடிசனுக்கான நோபல் ப்ரைஸ் 1962 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிச்சுக்கோங்க, கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் டிஎன்ஏ மாலிகூல். கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் டிஎன்ஏ மாலிகூல். DNA is a large molecule consisting of millions of nucleotides. இந்த டிஎன்ஏங்கிறது பெரிய மாலிகூல்ஸ், அது வந்து நிறைய நியூக்ளியோடைட்ஸ் வந்து கன்சிஸ்ட் ஆகி தான் அதை உருவாக்குது. ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால்டு எ பாலிநியூக்ளியோடைட். பாலி மீன்ஸ் மெனி, நிறையன்னு அர்த்தம். ஸோ இதை என்னென்னு சொல்லிக்கலாம், நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் ஃபார்ம் பண்ணுறனால இது நம்ம பாலிநியூக்ளியோடைட்ஸ்னு சொல்லலாம். ஈச் நியூக்ளியோடைட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 components. அன்லைன் ஈச் நியூக்ளியோடைட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 components. ஒவ்வொரு நியூக்ளியோடைடுக்கும் 3 முக்கியமான காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எ சுகர் மாலிக்யூல்ஸ், தென் செகண்ட் எ நைட்ரோஜினஸ் பேஸ், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் எ பாஸ்பேட் குரூப். இதெல்லாம் சேர்ந்தாதான் என்னது ஒரு நியூக்ளியோடைடுங்கிறது. ஓகே, நியூக்ளியோடைடு வந்து 3 componentsனால உருவானது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எ சுகர் மாலிக்யூல், செகண்ட் ஒன் இஸ் எ நைட்ரோஜினஸ் பேஸ், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் எ பாஸ்பேட் குரூப். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சுகர் மாலிகூல்ஸ். பார்த்திங்கன்னா என்ன டைப் ஆஃப் சுகர் இருக்குன்னா டிஆக்சி ரிபோஸ் சுகர். ஆன்லைன் டிஆக்சி ரிபோஸ் sugar. A nitrogenous base, there are 2 types of nitrogenous bases in DNA. Online DNA la 2 types of nitrogenous bases irukku. First one is purines, second one is pyrimidines. First one is purines, then pyrimidines or pyrimidines nu pronounce பண்ணிக்கலாம். Purine la வந்து பாத்தீங்கன்னா 2 types இருக்கு, adenine and guanine. Purine la 2 types இருக்கு, adenine and guanine. Pyrimidines or pyrimidines la 2 type இருக்கு, cytosine and thymine. ஓகே, இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. purines, adenine and guanine. pyrimidines la cytosine and thymine. ஓகே, third one is a phosphate group. சரியா, இந்த மூணுமே நமக்கு ஜாயிண்ட் ஆனால் தான் நமக்கு ஒரு நியூக்ளியோடைட் ஃபார்ம் ஆகும். a sugar molecules, a nitrogenous base, then a phosphate group. இதெல்லாம் நமக்கு ஜாயின் ஆகணும். இது மூணு சேர்ந்தாதான் என்னப்பா நியூக்ளியோடைடு. ஓகே, நியூக்ளியோசைடு அண்ட் நியூக்ளியோடைடு. நியூக்ளியோசைடு ப்ளஸ் ஈக்குவல் nitrogen base plus sugar. ஓகே, nitrogen base and sugar ரெண்டும் சேர்ந்தா நியூக்ளியோசைடு. அது கூட பாஸ்பேட் குரூப்பும் சேர்ந்தால் அது என்னென்னு சொல்லணும், நியூக்ளியோடைட். இப்போ 3 சேர்ந்தால் தான் நம்ம நியூக்ளியோடைடுன்னு சொல்கிறோம். இப்போ 2 மட்டும் ஜாயின் ஆகுது, ஒரு சுகர் மாலிகூல்ஸும் ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ் மட்டும் சேர்ந்தால் அது நியூக்ளியோசைடு தான். சரியா, அது கூட பாஸ்பேட் குரூப்பும் சேர்ந்தால் தான் நியூக்ளியோடைட். 1 மார்க்கில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நியூக்ளியோசைட்னா என்ன, நியூக்ளியோடைட்னா என்னன்னு கேட்பாங்க. நியூக்ளியோசைட்னா nitrogen base plus sugar called nucleoside. Nucleotide means nucleoside plus phosphate group, then nitrogenous base. இந்த மூணு சேர்ந்தாதான் nucleotide. 2 மார்க்ல nucleoside, nucleotide மார்க் பண்ணிக்கோங்க. The nucleotides are formed according to the purines and pyrimidines present in them. இப்போ nucleotides வந்து
எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா பியூரின்ஸ் அண்ட் பைரிமிடின்ஸ். ஏன்னா நம்ம நைட்ரோஜனஸ் பேஸில் 2 டைப்ஸ் ஆஃப் நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று பியூரின், செகண்ட் ஒன் இஸ் பைரிமிடின். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தான் நம்ம டிஎன்ஏ மாடல் பார்க்க போகிறோம். வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ. வாட்சன் அண்ட் கிரிக் உருவாக்குன அந்த டிஎன்ஏ மாடல். டிஎன்ஏ மாலிகூல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 polynucleotide chains. அன்லைன் டிஎன்ஏ இந்த 7 பாயிண்ட்ஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது மெயினானது இதுதான். ஏன்னா 5 மார்க்கில் கண்டிப்பாக ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ கேட்பாங்க. டிஎன்ஏ மாலிகூல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 polynucleotide chains. அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா 2 polynucleotide chains வந்து உருவாகிருக்கு டிஎன்ஏவை. திஸ் செயின்ஸ் ஃபார்ம் அ டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் வித் 2 strands which run anti-parallel to one another. ஒன்று பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, anti-parallel, parallel இல்லாமல் anti-parallel நமக்கு உருவாகிருக்கு அந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். Nitrogenous bases in the center are linked to sugar phosphate unit which form the backbone of the DNA. இந்த டிஎன்ஏவோட பேக்போனாக இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்குறது எதுன்னு பார்த்தோம்னா அந்த நைட்ரோஜினஸ் பேஸ் ப்ளஸ் சுகர் பாஸ்பேட் இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு அந்த இதை ஒரு அந்த லிங்க்கை நமக்கு உருவாக்குது. மெயினாக அந்த சென்டரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோஜினஸ் பேசஸ். சரியா, அந்த டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா CG18 லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா. சீனா என்ன, சைட்டோசின், ஜீனா குவானைன், ஏனா அடினைன், டீனா தயமின். சரியா, அந்த அந்த ஸ்ட்ரக்சரில் அந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சுகர் அண்ட் பாஸ்பேட் இருக்கும். அந்த சுகர் பாஸ்பேட்டை லிங்க் பண்ணுறது எதுன்னா நைட்ரோஜினஸ் பேசஸ். அந்த பியூரின் பைரிமிடின்கிறதான் அந்த பேசஸ். அந்த பேசஸ் தான் என்ன பண்ணணும்னா இணைக்குது. Pairing between the nitrogenous bases is very specific and is always between purine and pyrimidine linked by hydrogen bonds. அந்த லிங்க் உருவாக்குது இல்லையா, நைட்ரோஜனஸ் பேசஸ் தான் அந்த லிங்க்கை உருவாக்குது. எந்த யாரை இணைக்குது, சுகர் பாஸ்பேட்டையும் அந்த இணைக்கக்கூடியது எதுனா நைட்ரோஜனஸ் பேசஸ். அந்த நைட்ரோஜனஸ் பேசஸோட பேர் எப்பயுமே எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கானது. ஒரு பியூரின் ஒரு பைரிமிடின் தான் ஜாயின் ஆகணும். சரியா, 2 பியூரினும் ஜாயின் ஆகாது, 2 பைரிமிடினும் ஜாயின் ஆகாது. ஒரு பைரிமின் ஒரு பியூரின் ஒரு பைரிமிடினோட தான் எப்பயும் ஜாயின் ஆகணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சிஜின்னு கொடுத்துருக்காங்களா. சிஜினா என்ன, சிங்கிறது ஒரு பைரிமிடின் சைட்டோசின். அதே மாதிரி ஜிங்கிறது ஒரு பியூரின் குவானைன். அதே மாதிரி 18 கொடுத்துருக்காங்களா. ஏன்னா என்ன, அடினைங்கிறது ஒரு பியூரின். டீங்கிறது தயமின், அது ஒரு பைரிமிடின். ஸோ எப்பயுமே ஒரு பியூரின் ஒரு பைரிமிடினோடு தான் பேர் ஆகும். சரியா, அதே மாதிரி என்ன பாண்ட் அங்கே நடுவில் இருக்குன்னா ஹைட்ரோஜன் பாண்டு தான் இருக்கும். சரியா, அடினைன் ஏ லிங்க்ஸ் தயமின் டி வித் 2 ஹைட்ரோஜன் பாண்ட். அதே மாதிரி அடினைனுக்கும் தயமினுக்கும் நடுவில் வரக்கூடிய பாண்ட் பார்த்திங்கன்னா 2 ஹைட்ரோஜன் பாண்ட். அதே மாதிரி சைட்டோசினுக்கு குவானைனுக்கு நடுவில் வரக்கூடியது பார்த்திங்கன்னா 3 ஹைட்ரோஜன் பாண்டு. பேசிக்காக ஹைட்ரோஜன் பாண்டு தான். பட் அடினைன் தயமினுக்கு நடுவில் இருக்கிறது 2 ஹைட்ரோஜன் பாண்ட். சைட்டோசின் குவானைன் நடுவில் இருக்கிறது 3 ஹைட்ரோஜன் பாண்ட். அந்த 3 போட்டிருக்காங்களே அது வந்து 3 ஹைட்ரோஜன் பாண்ட். திஸ் இஸ் கால்டு காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங். அன்லைன் காம்ப்ளிமெண்ட்ரி இந்த பேரா என்னன்னு சொல்கிறாங்க, அதாவது அடினைன் தயமினோட இணைகிறது, சைட்டோசின் குவானைன் பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங். 2 மார்க்கில் அன்லைன் பண்ணுங்க. ஓகே, next point, hydrogen bonds between the nitrogenous bases make the DNA molecule stable. இந்த ஹைட்ரோஜன் பாண்ட் என்ன வேலை பண்ணுதுன்னா அந்த நைட்ரஜன் பேசஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டேபிளாக நிலையாக இருக்கிறதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது. ஈச் டர்ன் ஆஃப் த ஹெலிக்ஸ் டபுள் ஹெலிக்ஸ் இஸ் 34 Armstrong, 3.4 nanometer. There are 10 base pairs in a complete turn. அந்த ஒரு கம்ப்ளீட் டேர்னுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேஸ் பேர் இருக்குன்னா 10 இருக்கும். தெரா 10 பேஸ் ஒரு பேர், அதாவது அடினைன் தயமின்கிறது ஒரு பேர், சைட்டோசின் குவானைன்கிறது ஒரு பேர். இந்த மாதிரி மொத்தம் ஒரு டேர்னுக்கு, ஒரு டபுள் ஹெலிக்ஸ் டேர்னுக்கு கண்டிப்பாக எத்தனை பேர் இருக்குமா, 10 பேஸ் பேர் அந்த டேர்ன் இருக்கும். சரியா, அதே மாதிரி அதோட டபுள் ஹெலிக்கு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 34 Armstrong ஆர் 3.4 நானோமீட்டர். அங்கே டயக்ராமே 3.4 நானோமீட்டர் போட்டிருக்காங்களா, அதில் கண்டிப்பாக 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். The nucleotides in a helix are joined together by பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ். இந்த நியூக்ளியோடைட் இந்த ஹெலிக்ஸில் போய் எப்படி ஜாயின் ஆகுதுன்னா பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ். இதில் நம்ம 2 பாண்ட்ஸ் பார்க்குறோம். அந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் வந்து ஜாயின் ஆகிறதுக்கு அந்த பாண்ட்ஸ் பேர்
ஹைட்ரோஜன் பாண்டு. அந்த நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஜாயின் ஆகிறதுக்கு, அந்த ஹெலிக்ஸில் போய் ஜாயின் ஆகிறதுக்கு முக்கியமான பாண்ட் பார்த்திங்கன்னா பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். ஓகே. More to know, Chargaff rule of DNA base pairing. Erwin Chargaff states that in DNA, the proportion of adenine is always equal to the thymine and the proportion of guanine always equal to that of cytosine. இப்போ நம்ம அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங்னு பார்த்தோமா, எப்பையும் அடினைன் தைமினோட தான் ஜாயின் ஆகணும், குவானைன் சைட்டோசின் ஜாயின் ஆகுங்கிறத உருவாக்குனவங்க பார்த்திங்கன்னா சர்காஃப்ங்கிறவர் தான், எர்வின் சர்காஃப் தான் அந்த பேஸ் பேரிங் ரூல்ஸை உருவாக்குனவர் தான். அன்லைன் பண்ணிக்கங்க, இம்பார்ட்டன்ட்.